ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4க்கான சில முக்கியமான வினாக்கள் பார்ப்போம். டுடே டாபிக் 9th தமிழ் நூல்வெளி இயல் 1. ஈரோடு தமிழன்பன் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? வணக்கம் வள்ளுவ, தமிழன்பன் கவிதைகள், தமிழோவியம், தமிழர் வரலாறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, வணக்கம் வள்ளுவ. ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2001, 2002, 2003, 2004. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 2004. ஈரோடு தமிழன்பன் அவர்களின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எது? வணக்கம் வள்ளுவ, தமிழன்பன் கவிதைகள், தமிழோவியம், தமிழர் வரலாறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, தமிழன்பன் கவிதைகள். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? மு. மேத்தா, பசுவையா, நா. பிச்சமூர்த்தி, ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவ, தமிழன்பன் கவிதைகள் எனும் நூலை எழுதியவர் யார்? சுரதா, பாரதியார், சுப்புரத்தினம், ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஈரோடு தமிழன்பன். சென்ட்ரியூ, லிமரிக்கு என புது புது வடிவங்களில் கவிதைகளை தந்தவர் சுரதா, பாரதியார், சுப்புரத்தினம், ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் அவர்கள் கீழ்கண்ட எந்தெந்த வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார்? ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரிக்கு, செய்யுள். அனைத்தும் சரி. 1, 2, 3 சரி, 2, 3, 4 சரி, 1, 3, 4 சரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1, 2, 3 சரி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்ற முன்னுரையை கொண்ட நூல் எது? வணக்கம் வள்ளுவ, தமிழன்பன் கவிதைகள், தமிழோவியம், தமிழர் வரலாறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, தமிழோவியம். ஈரோடு தமிழன்பன் அவர்களின் நூல்கள் கீழ்கண்ட எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? இந்தி, உருது, மலையாளம், பிரெஞ்சு, ஆங்கிலம். அனைத்தும் சரி. 1, 2, 3 சரி, 1, 2, 3, 4 சரி, 1, 2, 3, 5 சரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 1, 2, 3, 5 சரி. ஈரோடு தமிழன்பன் டேஷ் முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். சிறுகவிதை, சிறுகதை, புதுக்கவிதை, சிறுகதை, நாவல் இலக்கணம், நாவல் உரைநடை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, புதுக்கவிதை, சிறுகதை. ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் முத்தையா, ஜெகதீசன், சுப்பையா, கண்ணையா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஜெகதீசன். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது? தூது, பள்ளு, கலம்பகம், குறவஞ்சி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, தூது. தமிழ்விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதன்முதலில் பதிப்பித்தவர்? நா. மு. வேங்கடசாமி நாட்டார், உ.வே.சா, திருவிக்கா, பரிதிமாற் கலைஞர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, உ.வே.சா. தமிழ்விடு தூது டேஷ் என்னும் இலக்கியத்தை சார்ந்தது? தொடர்நிலை செய்யுள், புதுக்கவிதை, சிற்றிலக்கியம், தனிப்பாடல். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, சிற்றிலக்கியம். தமிழ்விடு தூது நூலின் ஆசிரியர்? பலபட்டடை சொக்கநாதர், எண்ணெயினா புலவர், சத்திமுத்த புலவர், எவரும் இல்லை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, எவரும் இல்லை. தமிழ்விடு தூது நூலை பதிப்பித்தவர்? பெருஞ்சேரல் இரும்பொறை, உ.வே. சாமிநாதர், அடியார்க்கு நல்லார், ஆறுமுக நாவலர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, உ.வே. சாமிநாதர். தமிழ்விடு தூது நூலை பதிப்பித்த ஆண்டு? 1930, 1940, 1950, 1920. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 1930. கீழ்கண்டவற்றுள் தூது என்பதன் வேறு பெயர்கள் யாவை? 1, வாயில் இலக்கியம், 2, சந்து இலக்கியம், 3, திண்ணை இலக்கியம். அனைத்தும் சரி. 1, 2 சரி, 2, 3 சரி, 1, 3 சரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 1, 2 சரி. சந்து இலக்கியம் எத்தகைய பாவால் இயற்றப்படுகிறது? வெண்பா, ஆசிரியப்பா, கலிவெண்பா, வஞ்சிப்பா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கலிவெண்பா. தமிழ்விடு தூது நூலில் உள்ள கன்னிகள்? 267, 268, 287, 289. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 268. தலைவன் தலைவியர்களுள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை
புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு பாடப்படுவது. பரணி, பல்லு, தூது, குறவஞ்சி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, தூது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.